ஆ ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின் பார்க்க போறோம். அதாவது வெப் யூஆர்எல் நீங்க கிளிக் பண்ணா எப்படி அந்த டிராஃபிக் வந்து பாடுக்கு ரீச் ஆகுதுன்னு பார்க்க போறோம். இப்ப யூசர் வந்து அந்த வெப் யூஆர்எல் நீங்க வந்து கிளிக் பண்ணா, அந்த டிராஃபிக்கே அ நம்ப வந்து டிஎன்எஸ்ஸுக்கு போகும். நம்ம ரூட் 53ல வந்து டிஎன்எஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம். அந்த டிஎன்எஸ்க்கு ரெஜிஸ்டர் ஆனோனே, டிஎன்எஸ் என்ன பண்ணும்னா, அந்த டிராஃபிக்க லோட் பேலன்ஸருக்கு ரவுட் பண்ணிவிடும். லோட் பேலன்ஸ் என்ன பண்ணும்னா, அந்த டிராஃபிக்க இன்கிரஸ் கண்ட்ரோலுக்கு ஃபார்வர்ட் பண்ணும். திருப்பி இன்கிரஸ் கண்ட்ரோல் என்ன பண்ணும்னா, அதுல இன்கிரஸ் ரூல் வந்து டிஃபைன் பண்ணியிருப்போம். மோஸ்ட்லி வந்து பாத் பேஸ் சர்வீஸ் பேஸ் ர ர பாத் பேஸ், ஹோஸ்ட் பேஸ் ரவுட்டிங் பண்ணியிருப்போம். அந்த சர்வீஸ்க்கு வந்து டிராஃபிக்க ரூட் பண்ணிவிடும். கோர் டிஎன்எஸ் என்ன பண்ணும்னா, அந்த டிராஃபிக்க இந்த சர்வீஸ கிளஸ்டர் ஐபியா சேஞ்ச் பண்ணி குடுக்கும். அந்த இப்ப கோர் டிஎன்எஸ் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா, அந்த சர்வீஸ் வந்து ஐபி அட்ரஸா வந்து ரிசால்வ் ஆகாது. கிளஸ்டர் ஐபியே ரிசால்வ் ஆகுது. சர்வீஸ்ல பார்த்தீங்கன்னா, மொத்தம் 4 டைப் இருக்கு. கிளஸ்டர் ஐபி, லோட் பேலன்சர் அண்ட் இன்கிரஸ் கண்ட்ரோல் 4 டைப்ல இருக்கு. அதுல கிளஸ்டர் ஐபி வந்து ஸ்டாட்டிக் ஐபியா இருக்கும். இன்டர்னல் கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்றாங்க. டிராஃபிக் வந்து இப்ப இந்த சர்வீஸ் போர்ட் வழியா எக்ஸ்போஸ் பண்ணும். திருப்பி அந்த சர்வீஸ் போர்ட் வழியா அந்த டிராஃபிக் வந்த பிறகு, சர்வீஸ் போர்ட்லேருந்து வந்து கியூ ப்ராக்ஸிக்கு வந்து டிராஃபிக் ஸ்விட்ச் ஓவர் ஆகும். கியூ ப்ராக்ஸி என்ன பண்ணும்னா, அந்த சர்வீஸ் போர்ட் வழியா வர டிராஃபிக்க பாடோட டார்கெட் போர்ட்க்கு அ ரூட் பண்ணிவிடும். அ பாடோட டார்கெட் போர்ட்ல கண்டெய்னர் போர்ட் ஆல்ரெடி மேப் பண்ணி வச்சிருப்போம். அந்த கண்டெய்னர் போர்ட்ல தான் நம்ம அப்ளிகேஷன் வந்து லிசன் ஆயிட்டு இருக்கும். இது வழியா நம்ம கண்டெய்னர் போர்ட்ல உள்ள ஆப்ப நம்ம யூஆர்எல்லுக்கு வந்து ஈஸியா ஆக்சஸ் பண்ணிப்போம். இதுதான் சிம்பிள்.